وقال رجل مؤمن من آل فرعون يكتم إيمانه أتقتلون رجلا أن يقول ربي الله وقد جاءكم بالبينات من ربكم وإن يك كاذبا فعليه كذبه وإن يك صادقا يصبكم بعض الذي يعدكم إن الله لا يهدي من هو مسرف كذاب. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இக்காலத்தில் இமாம் மெஹதியாகவும் வாக்களிக்கப்பட்ட மசீஹாகவும் இறைவன் புறமிருந்து தோன்றியுள்ள சைதனா ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், தன்னுடைய புத்தகம் ஃபைதே ரஹ்மானியில் என்னுடைய அழிவிற்காக பிரார்த்தனை செய்து, மேலும் எங்கள் இருவரில் எவர் பொய்யரோ அவர் இறக்க வேண்டும் என்று துவாவும் செய்த குலாம் தஸ்தகீர் கசூரி எங்கே? அவர் பெற்றதாக கூறப்படும் இறை அறிவிப்பின் அடிப்படையில் என்னுடைய மரணத்தை பற்றி முன்னறிவித்து எனக்கு எதிராக ஒரு முபாஹலாவில், அதாவது பிரார்த்தனை போட்டியில் எழுந்து நின்ற ஜம்முவைச் சேர்ந்த மௌலவி சிராகுத்தீன் எங்கே? தன்னை பின்பற்றக்கூடியவர்களின் ஒரு பெரும் கூட்டத்தை வைத்துக்கொண்டு என்னுடைய மரணத்தை மிகவும் ஆர்வத்துடன் முன்னறிவித்த ஃபகீர் மிர்சா எங்கே? இன்னும் சொல்லப்போனால், இறைவன் தன்னுடைய அரியணையில் இருந்து அவருக்கு நான் ஒரு பொய்யர் என்று அறிவித்ததாகவும், மேலும் நான் அவருடைய வாழ்நாளிலேயே அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்திலேயே இறந்து விடுவேன் என்றும் அவர் அறிவிக்கவும் செய்தார். ஆனால் ரமலான் மாதம் வந்தபொழுது அவரே பிளேக் நோயில் இறந்து போனார். எனக்கு எதிராக முபாஹலாவில் எழுந்து நின்று மேலும் என்னுடைய மரணத்தை பற்றி முன்னறிவித்த லூதியானாவைச் சேர்ந்த சாதுல்லா எங்கே? அவரும் என்னுடைய வாழ்நாளிலேயே பிளேக் நோயில் இறந்து போனார். என்னை ஃபிரவுன் என்று அழைத்து அவருடைய வாழ்நாளிலேயே நான் மரணமடைந்து விடுவேன் என்று முன்னறிவித்து, மேலும் தான் பெற்றதாக கூறும் பல்வேறு இறை அறிவிப்புகளை எனக்கு எதிராக பிரசுரமும் செய்த லக்கோக்கைச் சேர்ந்த மௌலவி முஹையதீன் எங்கே? அசாயே மூசா, அதாவது மூசாவின் தடி என்ற நூலின் ஆசிரியரும், மேலும் தன்னை மூசா என்றும் என்னை ஃபிரவுன் என்றும் அழைத்தவரும், மேலும் அவருடைய வாழ்நாளிலேயே நான் பிளேகினால் மரணித்து விடுவேன் என்றும், மேலும் என்னுடைய அழிவை குறித்து பல்வேறு முன்னறிவிப்புகளை அறிவித்தவரும் ஆகிய லாகூரைச் சேர்ந்த கணக்காளர் பாபு இலாஹி பக்ஷ் எங்கே? அவரும் கூட என் வாழ்நாளிலேயே பிளேக் நோயால் இறந்து போனார். அதன் மூலம் அவருடைய புத்தகம் அசாயே மூசா பொய் என்றும் இட்டுக்கட்டுகளின் மூட்டை என்றும் அவரே சாட்சி வழங்கிவிட்டார். இவர்கள் அனைவரும் நான் இந்த வசனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகி விடுவேன் என்று நம்பினார்கள். அந்த வசனம், அவர் பொய்யராக இருந்தால் அந்த பொய்யின் பாவம் அவரின் மீதே ஆகும் என்பதாகும். ஆனால் தங்கள் அழிவின் மூலம் அவர்களே இந்த வசனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகி விட்டார்கள். அவர்களை அழித்ததன் மூலம் இறைவன் இதே வசனத்தின் இரண்டாவது பகுதிக்கு என்னை ஒரு எடுத்துக்காட்டாக்கிவிட்டான். அதாவது, ஆனால் அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் உங்களை எச்சரிக்கக்கூடிய சிலவற்றில் சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் என்று அந்த வசனம் கூறுகிறது. இந்த எல்லா நிகழ்ச்சிகளும் முழுமையாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திட்டத்தை நிலைநிறுத்தவில்லையா? இருப்பினும் என்னுடைய எதிரிகள் என்னை மறுக்க வேண்டியது அவசியமாகும். ஏனென்றால் 26 ஆண்டுகளுக்கு முன்னால் பராஹினே அஹ்மதியா என்னும் நூலில் இந்த இறை அறிவிப்பு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. दुनिया में एक नदीर आया पर दुनिया ने उसको कबूल ना किया, लेकिन खुदा उसे कबूल करेगा और बड़े जोरावर हमलों से उसके सच्चाई जाहिर कर देगा. உலகில் ஓர் எச்சரிப்பவர் வந்தார், ஆனால் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொள்வான். மேலும் சக்தி வாய்ந்த தாக்குதல்களால் அவருடைய உண்மையை அவன் உலகிற்கு வெளிப்படுத்துவான். நான் உறுதியாக இருக்கிறேன், இறைவன் என்னுடைய உண்மை உலகிற்கு வெளிப்படுத்தப்படும் வரை தன்னுடைய அடையாளங்களை காண்பிப்பதை நிறுத்தவே மாட்டான். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி, வாக்களிக்கப்பட்ட மசி, 15 மே 1908, சஷ்மே மாரிஃபத், ரூஹானி கசாயின், தொகுதி 23, பக்கம் 2-4 வரை. ஜஸாக் அல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். வஸ்ஸலாமு அலா மனித்தபோல் ஹுதா. நேர் வழியை பின்பற்றுவோர் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். मुझे वो हिम्मत और सिद्क बख्शा गया है
जिसके आगे पहाड़ हेच हैं। मैं किसी की परवाह नहीं रखता। मैं अकेला था और अकेला अपने पर नाराज नहीं था। क्या खुदा मुझे छोड़ देगा? कभी नहीं छोड़ेगा। क्या वो मुझे जाया कर देगा? कभी नहीं जाया करेगा। दुश्मन जलील होंगे और हासिद शर्मिंदा, और खुदा अपने बंदे को हर मैदान में फतह देगा। मैं उसके साथ, वो मेरे साथ है। कोई चीज हमारा पैबंद तोड़ नहीं सकती।